வடலூர் வள்ளலார் ஞான சபையில் தைப்பூச திருவிழா. 24 மணி நேரமும் அன்னதானம். ஜோதி வடிவில் வாழும் வள்ளலாரின் 153 வருட அணையாத ஜோதி அடுப்பு. தைப்பூச தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மருதூரில் வள்ளலார் ஞான சபையில் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திர தினத்தன்று ஆன்மீகவாதிகளுக்கு வள்ளலார் ஜோதி தரிசனம் தருவாராம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், உணவே மருந்து, மருந்தே உணவு போன்ற போதனைகளை கூறி வந்ததோடு அதற்கேற்றாற்போல் வாழ்ந்து காட்டியவர் வள்ளலார். வாழ்ந்து கொண்டிருப்பவரும் அவர்தான். அவரின் சன்மார்க்க சங்கத்தில் 24 மணி நேரமும் அன்னதான திட்டத்தை வழங்கிய அவர் இன்று வரை அதனை செயல்படுத்தி வருகிறார். சுமார் 153 வருடங்களாகியும் இன்று வரை அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் 100கணக்கானோர், விழா காலங்களில் 1000கணக்கானோர் அன்னதானத்தில் கலந்து கொண்டு வயிறார உணவு அருந்தி செல்கிறார்கள். முக்கியமாக கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது என்ற நிலையில் பசியால் வாடிக்கொண்டிருந்த ஏராளமானோருக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருந்த அந்த அடுப்பில் சமைக்கப்பட்ட உணவு பேருதவி புரிந்தது. மக்களிடமிருந்து பெறப்படும் காய்கறிகள், அரிசிகள் அங்கு குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறதா. தொடர்ந்து விறகும் வந்து கொண்டே இருப்பதால் அங்கு வள்ளலாரின் அருளாசியால் அணையாமல் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. குறையாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தைப்பூச தினத்தன்று காலை 6 மணி, காலை 10 மணி, நண்பகல் 1 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு மற்றும் மறுநாள் அதிகாலை 5:30 மணி என 6 வேளைகளில் 7 திரைகளை நீக்கி ஞான சபையில் வள்ளலார் ஜோதி தரிசனமாக காட்சியளிப்பார். வருடந்தோறும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 1000கணக்கானோர் வருவார்கள் என்பதால் கடலூருக்கு சிறப்பு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான போலீசார் வடலூரில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.